ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்கான ஜீவ ஊற்று 1 நிமிட வேத தியானம். எசேக்கியேல் 28:2. உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல என்பதே. மேற்கண்ட வசனத்தின்படி ஒரு மனுஷனுடைய இருதயம் தேவனுடைய இருதயம் போலாக முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. இதை ஒரு ஒப்புமைக்காகவே தேவன் குறிப்பிட்டுள்ளார். உதாரணமாக கூற வேண்டும் என்றால், மரணத்திலிருந்து தப்பி பிழைத்தவர்களை பார்த்து இவன் தலையில் கல்லை தூக்கி போட்டாலும் இனி இவனுக்கு சாவே கிடையாது என்று கிராமப்புறங்களில் கூறுவார்கள். இதற்கு அர்த்தம் கல்லை தலையில் போட்டாலும் சாவு வராது என்பது உண்மையல்ல. ஆயுள் கெட்டி என்பதை குறிப்பிடுவதற்கான வார்த்தை அவ்வளவுதான். உனக்கு மிக உயர்ந்த இருதயம் உண்டாயிருப்பதாக நீ எண்ணிக்கொண்டாலும் நீ கடவுளாக முடியாது, நீ மனிதனே என்பதை புரிந்து செயல்படு என்றே கர்த்தர் குறிப்பிடுகிறார். ஆனால் அதே சமயம் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதனாக தேவ கிருபையால் வாழ முடியும். தேவனுடைய இருதயத்தை போல என்பதற்கும் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்பதற்கும் வித்தியாசம் உண்டு. அவைகளை சற்று தியானிப்போம். அப்போஸ்தலர் 13:22 தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்கிறார். மற்றொரு இடமான எரேமியா 3:15 என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன் என்கிறார். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதன் என்பது தேவனுடைய இருதயத்துக்கு சமமானவன் என்பதல்ல, தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமானவன் அல்லது தேவனுடைய இருதயத்தால் அங்கீகரிக்கப்பட்டவன் என்பதே இதன் அர்த்தம். மற்றபடி தேவனுடைய இருதயமாகிய அன்பு, நீதி, பரிசுத்தம், ஞானம், சமாதானம், சந்தோஷம் ஆகிய இப்படிப்பட்ட மேலானவைகளின் ஊற்று பிறப்பிடமாக இருக்கிற தேவனுடைய இருதயத்தை போல ஒரு மனிதனும் மாற இயலாது. அவருடைய கிருபையால் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற தேவ பிள்ளையாக வாழ பிரயாசப்படுவோம். ஆமேன். அல்லேலூயா.